இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பாரும் கூடவே வந்து காடை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அம்மா வந்து கிச்சனில் சாம்பார் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து கார்டனில் காடை ஃப்ரை பண்ண போகிறேன். மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நல்லா கிறிஸ்பியான காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து 6 காடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் காண்டி தான் போட்டிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஃபுல்லாகவே நான் புழிஞ்சிக்க போகிறேன். பெரிய லெமனாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க போதும். லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். அவ்வளோதான். நல்லா வந்து மசாலாவை கோட் பண்ணுங்கள். மசாலா தனியாக வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் காடை உள்ளே ஆட் பண்ணலாம். பாத்திரம் வந்துட்டு யார் வாஷ் பண்ணுறது? அதனால் என்ன பண்ணேன், நான் காடைக்குள்ளேயே எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டேன். ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா சைடுமே மசாலா படணும். மசாலா தடவுனதுக்கப்புறம் அழகாக படுக்க வச்சாச்சு. நல்லா 1 மணி நேரம் வந்து ஊறட்டும். இல்லை டைம் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் ஊற வைங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் வந்துட்டு காடைக்குள்ளே இறங்கும். தோட்டத்தில் தான் வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். பாட்டிமா வந்துட்டு அதுக்கான விறகு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவனுங்க கத்துறதை பாருங்கள், கீச் 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 கத்திட்டே இருப்பாங்க. நான் இந்த டைமும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஸ்டார்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் பாட்டிமா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்க போகிறேன். சைட்லேயே வந்துட்டு மரவள்ளி கிழங்கோட அறுவடையும் போயிட்டுருக்கு. நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த சைடு போகவே இல்லை. நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா 6மே போட்டு பொரித்து நம்ம எடுத்துடலாம். சின்ன பாத்திரமாக இருந்தால் ஒரு 2 பேட்ச் மாதிரி போடுங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப குட்டி பாத்திரங்கிறதுனால 2 போட்டு நான் எடுத்திருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காடையை உள்ளே ஆட் பண்ணுங்கள். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. காடை வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து டைம் எடுக்காது, சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா எண்ணெயை வந்து இருத்துட்டு எடுத்துக்கோங்க. கரண்டியை விட்டே போக மாட்டேங்குது, கால் மாட்டிக்கிச்சு. செகண்ட் பேட்சும் போட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாதத்துக்கெலாம் இல்லாமல் வெறுமனே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் ஈவினிங் டைமில். அதுவும் கிளைமேட் வந்து சண்டே செம்மையாக இருந்தது. மழை வர மாதிரியே ஒரு கிளைமேட்டாக அந்த டைமில் நல்லா சுட சுட காடையை மட்டும் பொரித்து உட்காந்து கார்டனில் சாப்பிட்ற சுகமே சுகம்தான். இந்த பேட்ச் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருந்தது. 3rd பேட்ச் போட்டோன்னா அவ்வளோதான். ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது, ரொம்ப பசிக்குது. 3rd பேட்சும் போட்டாச்சு. மரவள்ளி கிழங்கு அறுவடையும் சைட்லேயே பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த பேட்சோட காடையை போட்டதுக்கப்புறம் நான் கிழங்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 to 3 கிலோ வந்திருந்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்கு. நான் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு கார்டன் குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.